ஜக்கு, இந்த வருஷம் உனக்கு ஒரு பட்டாசு கூட வாங்கி தர மாட்டேன். காளி, ஏன் நம்ம பையனுக்கு பட்டாசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்றீங்க? காட்டுல எல்லா குழந்தைகளும் பட்டாசு வெடிப்பாங்க, அப்போ என் பையன் மட்டும் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ராணி, மறந்துட்டியா? போன வருஷம் ஜக்கு பாவம் அந்த புல்புல் புறா மேல பட்டாசு வெடிச்சு காயப்படுத்தினானே, உனக்கு ஞாபகம் இல்லையா? காளி, இன்னும் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதையெல்லாம் விட்டுடுங்க. நம்ம பையனுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும், இல்லனா அவ்வளவுதான். பாத்துக்கோ ராணி, இந்த ஜக்கு கண்டிப்பா ஏதாவது குறும்புத்தனம் பண்ணுவான். இவனை நம்பி பட்டாசு வாங்கி கொடுத்தா கடைசியில இவன் நமக்கே வேடி வச்சாலும் வைப்பான். காளி, குழந்தைனா அப்படிதான் இருப்பான். நீங்க அதையெல்லாம் பெருசுபடுத்தாம அவனுக்கு முதல்ல பட்டாசு வாங்கி கொடுக்கற வழிய பாருங்க. அவன் கேக்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். கூட்டிட்டு போங்க. காளிக்காகவும் ராணிக்காகத்துக்கு பயந்துட்டு அதோட பையன் ஜக்குக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போச்சு. பட்டாசு கடைக்கு போனதும் ஜக்கு, அப்பா அப்பா, எனக்கு பெரிய ராக்கெட் வேணும், நிறைய சத்தம் வர மாதிரி வெடி பட்டாசுகளும் வேணும். மகனே, நீ சின்ன குழந்தைங்க பெரிய பட்டாசு எல்லாம் வெடிக்க கூடாதுடா. நான் உனக்கு குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி சங்கு சக்கரம், புஸ்வானம், கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வாங்கி தரேன், சரியா? அப்பா, நீ வாங்கி தரலனா நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் அம்மாட்ட நீ தான் அழி வாங்கணும், பரவாயில்லையா? அத கேட்டதும் காளி பயந்துட்டு ஜக்கு கேட்ட எல்லா பட்டாசுகளையும் வாங்கி கொடுத்தது. ஜக்குக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஜக்கு பெரிய பட்டாசுகளை பார்த்ததும் மனசுக்குள்ள, இந்த வருஷம் அந்த சோம அங்கிளுக்கு ஒரு பெரிய வெடியா போடணும், ஓவரா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த மனோ அங்கிளுக்கும் ஒரு வெடிய போட்டு விட வேண்டியதுதான். இந்த வருஷம் தீபாவளிய அவங்க ரெண்டு பேரும் மறக்கவே கூடாது. ஜக்குவும் காளியும் வீட்டுக்கு போனாங்க. என்னடா அப்பா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரா, இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்காம உன்னை அழ வச்சாரா? அம்மா அம்மா, இல்லம்மா, நான் உன் பேரை சொன்னதும் அப்பா பயந்துட்டு எல்லா பட்டாசும் வாங்கி கொடுத்துட்டாருமா. அம்மா அம்மா, நான் அந்த மனோபுராக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. ராணி, அவன் ஏதோ குறும்புத்தனம் பண்ண போறான், ஆனா நீ அவனை தடுக்காம போயிட்டு வான்னு சொல்றியே. அட காளி, கொஞ்சம் விடுங்கல. குழந்தைனா அப்படிதான் இருப்பான். தீபாவளி நாளும் அதுமா பையனை திட்டிட்டா இருக்க முடியும்? விடுங்க விடுங்க, அவன் சந்தோஷமா இருக்கட்டும். ஜக்கு பேச்சு கிளிய பார்த்து, பேச்சி ஆண்டி, பேச்சி ஆண்டி, நீங்க அந்த மனோ அங்கிள பாத்தீங்களா? எங்க அம்மா அவருக்கு ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. மனோவா? அவரை அந்த ஆத்துக்கு பக்கத்துல பார்த்தேன். தேங்க் யூ ஆண்டி. ஜக்கு மனோபுராவை பார்க்க ஆத்துக்கு பக்கத்துல போச்சு. அங்கிள், எங்க அம்மா உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னடா, எப்பவும் குறும்புத்தனம் பண்ணுவ, இப்பவும் அதுக்குதான் வந்திருக்கியா? இல்ல அங்கிள், இல்ல, நிஜமாவே இது ஸ்வீட் பாக்ஸ் தான். அது மட்டும் இல்ல அங்கிள், நீங்க என்ன மன்னிக்கணும். போன வருஷம் உங்க பையனை கஷ்டப்படுத்தினேன்ல, அதுக்காக தான் சாரி கேட்க இத கொண்டு வந்தேன். பரவாயில்லையே, நீ திருந்திட்டியா? ஆமா அங்கிள், ஆமா. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. மனு அந்த கிஃப்ட் பாக்ஸ ஓபன் பண்ண உடனே உள்ள இருந்த பட்டாசு வெடிச்சு செதறி மனோபுராவோட மூஞ்சி உடம்பு எல்லாம் ரொம்பவும் காயமாயிடுச்சு. அத பார்த்து ஜக்கு சிரிச்சிட்டே, அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்து ஜக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு சோமுக்குருவி கிட்ட போச்சு. அங்கிள், இந்தாங்க ஸ்வீட். உங்க அறிவுரையெல்லாம் கேட்டு நான் திருந்திட்டேன். உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். நீ அவ்வளோ குறும்பு பண்ணிட்டு இருந்த, எப்படிடா திருந்தன? சரி சரி, என்னால நீ திருந்தனன்னு சொன்னதும்
எனக்கு சந்தோஷம்தான். நான் சொன்ன அறிவுரையை கேட்டு நீ திருந்தினது ரொம்ப நல்ல விஷயம். சரி சரி, இந்த ஸ்வீட்டை நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்ஸ்டா. சோமு ஸ்வீட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போச்சு. அப்போ சோனா குருவி, என்ன சோமு, ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நம்ம காட்டுல ஏதாவது புதுசா ஸ்வீட் கடை ஓபன் பண்ணிருக்காங்களா? எங்க இருந்து வாங்குனீங்க? அப்பா அப்பா, எனக்கு ஸ்வீட் வேணும், எனக்கு ஸ்வீட் வேணும். ஸ்வீட் கடையில இருந்து வாங்கல, ஜக்கு தான் கொடுத்தான். அவன் ரொம்ப கெட்ட பையனாச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவன்கிட்ட எதுக்கு ஸ்வீட் வாங்குனீங்க? அவன் நான் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு திருந்திட்டேன்னு சொல்லி சாரி கேட்டு இத கொடுத்தான். எனக்கு என்னமோ அவன் இப்போ திருந்தி நல்ல பையனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அம்மா அம்மா, எனக்கு ஸ்வீட் வேணும்மா, எனக்கு ஸ்வீட் வேணும்மா. இருடா, நானே பாக்ஸ ஓபன் பண்றேன். சோமு அந்த பாக்ஸை ஓபன் பண்ண உடனே பாக்ஸ்குள்ள இருந்த பட்டாசு வெடிச்சு சோமு குருவிக்கும் பக்கத்துல இருந்த சோனா குருவிக்கும் உடம்பெல்லாம் காயமாச்சு. பாத்தீங்களா, இந்த ஜக்குவ நம்பாதீங்கன்னு சொன்னனே, கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சோனா. வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். இப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் போய்கிட்டே இருந்தா சாக வேண்டியதுதான். முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் உயிரை காப்பாத்துற வழிய பாப்போம். சோமுவும் சோனா குருவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா மனோ ஏற்கனவே அடிபட்டு அங்க வந்திருந்துச்சு. மனோ சோனா கிட்டையும் சோமு கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. அப்போ சோனா குருவி, இந்த சக்குவை இப்படியே விடக்கூடாது, நம்மளையே இப்படி பண்றா, நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது? இப்பவே போய் ராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். 3 பேரும் ராணி காகத்தோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஜக்கு வெளியே பட்டாசு விட்டு விளையாடிட்டு இருந்தான். ஜக்கு, உன் அம்மாவை வெளியே வர சொல்லு. அம்மா வீட்ல இல்ல. ராணியோட சத்தம் கேக்குது, அவ உள்ளதான் இருக்கா. நீ பொய் சொல்லாத ஜக்கு, இது ரொம்ப கெட்ட பழக்கம். உங்க அம்மாவை கூப்பிடு, நீ பண்ண சேட்டையெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லதான் போறோம். 3 பேரும் ராணி காகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. ராணி, வர வர இந்த ஜக்கு சேட்டை ரொம்பவும் அதிகமாயிட்டே போகுது. எங்க நிலைமைய பாத்தியா? அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. பட்டாசுகளை ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்லி கொடுத்து எங்க முகங்களை இப்படி பண்ணிட்டான். அவன் தான் சின்ன பையன், அவன் கொடுக்கறான்னு நீங்களும் வாங்கி இப்படி பண்ணிருக்கீங்களே. நோம்பினாலும் அதுமா என் பையனை திட்ட சொல்றீங்களா? அவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டான். நீங்களாவது அறிவோட நடந்திருக்கணும். அது இல்லாம குழந்தை கொடுக்கறான்னு சொல்லி பட்டாசை வாங்கி வாயில போட்டா வேடிக்கைதான் செய்யும். உங்களுக்காகலாம் நான் என் பையனை நோம்பினாலும் திட்ட முடியாது. போங்க இங்க இருந்து. ராணி, உயிருக்கு ஆபத்து வர மாதிரியா விளையாடுறது? இவன் பண்ணது எங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். என்ன, இப்ப எல்லாரும் செத்தா போயிட்டீங்க, உயிரோட தானே இருக்கீங்க. ஏதோ விளையாட்டா பண்ணிட்டான். குழந்தைய குறை சொல்ல வந்துட்டீங்களா? போங்க போங்க அப்படின்னு திட்டுனதும் 3 பேரும் ரொம்பவும் சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ ராணிக்காகவும் ஜக்குவ வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுறதுக்காக கூப்பிட்டுச்சு. ஜக்கு, ஜக்கு, இங்க வாடா தங்கம், நம்ம தீபம் ஏத்தி சாமி கும்பிடலாம். ஜக்கு பட்டாசுல எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தான். ராணிக்காகவும் தீபம் ஏற்றி வச்சதும் தீபத்துல பட்டாசு பட்டு மொத்த பட்டாசு வெடிச்சு ராணியும் ஜக்கும் பயங்கரமா காயப்பட்டாங்க. ராணி, ஐயோ அட பாவி ஜக்கு, உன்னை பெத்த தாயையே கொல்ல பார்த்துட்டியேடா டேய். உன்னை பெத்ததுக்கு நீ இப்படித்தான் பண்ணுவியா? அப்போ அங்க காளிக்காக வந்துச்சு. நல்லா வேணும் ராணி உனக்கு. அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் தண்டிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தா இப்படிதான் ஆகும். குழந்தைங்க பண்ற தப்ப பெரியவங்க நம்ம தான் சரி பண்ணணும். அவன் தப்பு பண்ணும்போது அவனை அடிச்சோ மிரட்டியோ அவனை தண்டிச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவன் விளையாட்டு எங்க போய் முடிஞ்சதுன்னு பாத்தியா? அப்படின்னு காளிக்காகவும் திட்டுச்சு. காட்டுல இருந்த மற்ற எல்லா சின்ன சின்ன குழந்தைகளும் பட்டாசு வெடிச்சு சேஃபா அவங்க தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஆனா ராணியும் ஜக்குவும் காயங்களோட தீபாவளிய கொண்டாட முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா
எப்பவும் அடுத்தவங்களுக்கு எந்த கேடும் விளைவிக்காம விளையாடணும். விளையாட்டு எப்பவும் சேஃபா இருக்கணும். பட்டாசு வெடிக்கும் போது எல்லாரும் ரொம்பவும் கவனமா வெடிங்க. அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் காயத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல குட்டி, குழந்தைகள் வெடிக்கிற சின்ன சின்ன பட்டாசுகளை வெடிங்க. பெரிய பட்டாசுகளை பேரண்ட்ஸோட கைடன்ஸோட வெடிங்க. ஹாப்பி தீபாவளி குட்டீஸ். நீங்களும் உங்க தீபாவளி வாழ்த்துக்களை யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் குட்டீஸ்.